கோவைகளை காரணிப்படுத்தல் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த விடயத்தை நம்ம இன்னொரு முறை பார்ப்போம். 8x சக 12y அப்படின்ற ஒரு அட்சரக்கணித கோவை இருக்கிறது. 8x சக 12y. இவை இரண்டையும் எந்த ஒரு இலக்கத்தினுடைய பெருக்கமாக எழுத முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இவை இரண்டையும் எந்த ஒரு இலக்கத்தினுடைய பெருக்கமாக எழுத முடியும்? பாருங்க, 8x 8x நம்ம யாருடைய பெருக்கமாக எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2x தர 4 2x தர 4 இல்ல இப்படி வேண்டாம். 8யும் 12யும் யோசிங்களே. 8யும் 12யும் யோசித்தால் இந்த இரண்டு எண்களும் யாரினுடைய பெருக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா இரண்டுமே 4 மடங்குகளாக இருக்கின்றது. இரண்டுமே 4 மடங்குகளாக இருக்கிறது. 4ஐ பொதுவா எடுக்க முடியும். 4ஐ பொது காரணியாக தெரிவு செய்ய முடியும். 8x-னை 4ஆல் பொது எடுக்கும் போது மிகுதியாக இந்த கோவைக்குள் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x-ஐ 4ஆல் வகுக்க போறோம். சரியா? பொது காரணி தெரிவு செய்தல் அப்படின்னா 8x-னை 4ஆல் வகுக்க போறோம். பொது காரணி கூறப்படும். 8x-ஐ 4ஆல் வகுக்கும் போது பாருங்க 8ஐயும் 4ஐயும் சுருக்கலாம். 2x 2x யோசிச்சு பாருங்க. 4 2 8x பிளஸ் 12y-ஐ 4ஆல் வகுக்கும் போது 12y-ஐ 4ஆல் வகுக்கும் போது 12ல எத்தனை தடவை 4 இருக்கு? 3 தடவை. 3y. இதுதான் இவற்றினுடைய காரணி. என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 8னையும் 12க்கும் பொதுவான காரணி யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே 4 மடங்குகள். ஆகவே 4 தான் பொது காரணி. தெரியாக்கணியங்கள்ல ஏதாவது பொதுவான பெருமானம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க x இருக்கிறாரு, இங்க y இருக்கிறாரு. ரெண்டுமே வித்தியாசமான பெருமானங்கள். ஆகவே இதனை கூட்ட முடியும், ஆனால் காரணிப்படுத்த முடியும். இரண்டுமே 4 மடங்குகளாக இருப்பது 4ஐ பொதுவாக எடுக்கும்போது 8x-ஐ 4ஆல் வகுக்கும்போது 2x, 12ஐ 4ஆல் வகுக்கும்போது 3y. இந்த ஸ்டெப் செய்ய தேவையில்லை. இது நீங்க மனதளவுல செய்யணும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட 15m சக 25y சக 10. ஓகே, இவ்வாறு ஒரு கோவை இருக்கு. 15m சக 25y சக 10. மூன்றுமே வெவ்வேறானவை. இதுல பாருங்க m சார்ந்த ஒரு உறுப்பு இருக்கிறது, இதில் y சார்ந்த ஒரு உறுப்பு, இதில் வெறும் இலக்கம் மாத்திரம் இருக்கு. இவற்றுக்கிடையே கூட்டல் செய்ய முடியும், காரணிப்படுத்தல் மாத்திரம் செய்ய முடியும். பாருங்க, இந்த 3 இலக்கங்களையும் கவனிக்கும் போது இவை மூன்றும் 5 மடங்குகள். 15 28 10 5 மடங்குகள். ஆகவே 5 பொதுவா யோசித்து பாருங்க. 15ஐ 5ஆல் வகுக்கும் போது 3m. சரியாக்கணியம் அவ்வாறே வரும். 25ஐ 5ஆல் வகுக்கும் போது 5y. 10ஐ 5ஆல் வகுக்கும் போது 2. இதுதான் காரணிப்படுத்தல். இவ்வளவுதான் நமக்குரிய காரணிப்படுத்தல். இந்த மாதிரி தெரியாக்கணியங்களை பொதுவா எடுக்கிற சந்தர்ப்பங்களும் வரும். அவற்றை நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். 8 9a சய 27 27. இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, இந்த இடத்துல a சார்ந்த ஒரு உறுப்பு இருக்கு, இந்த இடத்துல a சார்ந்த உறுப்பு இல்லை. இது இரண்டும் மொத்த உறுப்புகள் இல்லை. ஆகவே கழிக்க முடியாது, காரணிப்படுத்த மாத்திரமே முடியும். காரணிப்படுத்தும் போது இவை இரண்டும் 9ம் 27ம் பார்த்தீங்கன்னா 9 மடங்கு. ஆகவே 9ஐ பொதுவா எடுப்போம். 9ல 9 பொதுவா எடுத்து வகுக்கு போது இந்த 9ஐ 9ஆல் வகுக்க போகும். 9ஐ 9ஆல் ஒரு a சய 27ஐ 9ஆல் வகுக்கும் போது 3. இவ்வளவுதான். முதலாவது பார்த்தோம்னா 20a சக 30y. இவை இரண்டும் 10 மடங்குகள். 10ஐ பொதுவாக இருக்கும்போது 2a சக 3y. டிரெக்டா பார்க்கும் போதே இவை எந்த இலக்கத்தின் மடங்குகள்னு தெரியக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவை மூன்றுமே 4 மடங்குகள். 4ஐ பொதுவாக இருக்கும்போது 3b சய 1x சக 2. மூன்றாவது வினா இரண்டுமே 3 மடங்குகள். 3 பொதுவா எடுக்கலாம் அல்லது மறை 3ஐ பொதுவா எடுக்கலாம். நம்ம 3 எடுப்போம். 3 மறை 2 சக 1m. அதுக்கு அடுத்தது அனைத்துமே 8 மடங்குகள். 8ஐ பொதுவாக எடுக்கும்போது 3 சக 1y சய 2m. இதுதான் காரணிப்படுத்தல்.
அப்போ 4PQ சய 16P 16P வர்க்கம். இவ்வாறு ஒரு கோவை தரப்பட்டுள்ளது. முதல்ல என்ன பார்க்கணும்? இந்த 2 இலக்கங்களுக்கும் பொதுவான காரணி இருக்கா அப்படின்னா 4 ஒரு பொதுவான காரணி. இந்த 2 இலக்கங்களுக்கும் 4க்கும் 16க்கும் 4 ஒரு பொது காரணி. தெரியாக்கணியங்களையும் பாருங்க, இங்க PQ இருக்கு, இங்க P னுடைய வர்க்கம். P இந்த வர்க்கம்னா என்ன? இதை நான் விரித்தெழுதுறேன் பாருங்க. 4 தர P தர Q. அந்த மாதிரி 16ஐ நம்ம விரித்தெழுதும் போது 16 தர P னுடைய வர்க்கம்னா P வந்து 2 முறை பெருக்கப்படுகிறது. P தர P. இரண்டுலையுமே P அப்படின்ற ஒரு பொதுவான பெருமானம் இருக்குதானே? இலக்கங்கள்ல 4 பொதுவாக இருக்கிறது, தெரியாக்கணியங்கள்ல 2லுமே P பொதுவாக இருக்கிறது. அந்த P ஒரு முறை பொதுவா இருக்கும். பாருங்க, 4PQல 4Pயை பொதுவாக எடுக்கும்போது மிகுதியா இருக்கிறது ஒரு Q. மிகுதியா இருக்கிறது ஒரு Q. 16P வர்க்கத்துல 4P பொதுவா எடுத்தோம்னா 16ஐ 4ஆல் வகுக்கும்போது 4P வர்க்கத்திலே P ஒரு P பொதுவா எடுத்திருக்கிறோம் தான். P0 இருக்கும்போது மிகுதி இன்னொரு P அவ்வாறே இருக்கும். இங்க எந்த ஒரு Pயுமே மிகுதியாக இருக்காது. ஆனா இரண்டாவது சந்தர்ப்பத்துல பார்த்தீங்கன்னா வர்க்கத்துல P பொதுவாக இன்னொரு P மிகுதியாக இருக்கும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். x வர்க்கம் சய xy. x வர்க்கம் சய xy. வர்க்கம்னா என்ன? x தர சய xyனா x தர y. இரண்டுலயுமே x உறுப்பு அப்படின்றது இருக்கிறது தானே. x பொதுவா எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, x வர்க்கத்துல x எடுத்தோம்னா மிகுதி x இருக்கும். சய xyல x பொதுவா எடுத்தோம்னா அது சுருக்கப்படும். x into x சய y. இதுதான் காரணி. x னுடைய வர்க்கம் சய னுடைய வர்க்கம் சய 4x. இதுல இருந்து தான் பொதுவா எடுக்க போறோம். இது இரண்டையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இலக்கத்தையுமே பொதுவா எடுக்க முடியாது. எந்த ஒரு இலக்கத்தையுமே பொதுவா எடுக்க முடியாது. ஸோ அதை விட்டுரும். தெரியாக்கணியங்கள்ல பாருங்க, இங்க எக்ஸ் வர்க்கம், அதாவது எக்ஸ் தர எக்ஸ் அப்படின்ற மாதிரி கோவை இருக்குது. இரண்டாவதாக 4 தர எக்ஸ் என்ற கோவை இருக்கு. இலக்கங்கள் எதையுமே பொதுவா எடுக்க முடியாதே தவிர தெரியாக்கணியங்களில் எக்ஸினை பொதுவா எடுக்க முடியும். எக்ஸினை பொதுவாக எடுக்கும்போது மிகுதியாக இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். அதற்கு இங்கே மறை 4 இதுதான் காரணிப்படுத்தல். 5x வர்க்கம் AB சய 20 AC. இதுல எப்படி காரணிப்படுத்தலாம்? 5AB 20 AC. இரண்டு இலக்கங்களை பார்த்தோம்னா 5ம் 20ம் 5இன் மடங்குகளாகவே 5 பொதுவா எடுக்கலாம். இங்க தெரியாக்கணியம் AB இருக்கிறது, இங்க தெரியாக்கணியம் AC இருக்கிறது. AB இருக்கிறது, அந்த AC இருக்கிறது. ஆகவே இதில் ஏஐ பொதுவா எடுக்க முடியும். இங்க ஏபி இருக்கிறது, இங்க ஏசி இருக்கிறது. ரெண்டுலயுமே ஏ பொதுவா இருக்கிறதுனால ஏ எடுக்கும். 5AB பாருங்க, 5A பொதுவா எடுத்தோம்னா மிகுதி 20 ஏசியில் 5A பொதுவா எடுக்கும் போது 20ஐ 5ஆல் வகுக்கும்போது 4, ஏசியை ஏயினால் வகுக்கும் போது ஏயும் ஏயும் வெட்டுப்பட்டும் மிகுதி 5A தர அடைப்புக்குறிக்குள் B சய 4. இதுதான் காரணிப்படுத்தல். முதலாவது இரண்டிலுமே 3ன் மடங்குகள் 3ஐ பொதுவா எடுக்கலாம். இரண்டிலுமே தெரியாக்கணியங்களில் எக்ஸ் இருக்கிறது. எக்ஸ் எடுத்தீங்கன்னா பாருங்க, 3xல் 3x எடுத்தா மிகுதி 0ன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுருவாங்க. அது பிழை. 3ஐ 3னால் வகுக்கும் போது 1 தானே. எக்ஸ் இருந்தது, அந்த எக்ஸ் பொதுவா எடுத்துட்டோம். அதனால மிகுதியா அங்க எதுவுமே இருக்காது. 6னை 3ஆல் வகுத்தால் 2, xy அதில் எக்ஸை பொதுவா எடுத்தாங்க மிகுதி 2 y. அடுத்து பாருங்க, இதுல இலக்கங்கள் எதனையும் பொதுவா எடுக்க முடியாது. தெரியாக்கணியங்களில் Pயை பொதுவா எடுக்கும் போது Pனை Pயால் வகுக்கும் போது 1, PQவில் Pயை பொதுவா எடுத்துக்கிட்டா மிகுதி Q. Qன்னு எழுதலாம் அல்லது ஒரு Qன்னு எழுதலாம். இரண்டுமே சரியான விடைகள். அடுத்தது 5இன் மடங்குகள். இரண்டிலுமே இங்கே A வர்க்கம் இருக்கிறது, இங்கே A இருக்கிறது. 5A வர்க்கத்துல 5 5ஆல் வகுத்தோம்னா 1. A வர்க்கத்துல என்ன செய்யும்? A தர ஏன்னு இருக்குமா? அதுல ஒரே ஒரு A தான் நம்ம பொதுவா எடுத்திருக்கோம். மிகுதியா இன்னொரு A அவ்வாறே இருக்கும். 10னை 5ஆல் வகுத்தால் 2, ABயில் Aஐ பொதுவாக எடுத்த பின்னர் மிகுதியாக B இருக்கும். ஆகவே 5 into 1 A சய 2B. மேலுள்ள கோவை. இதில் இலக்கங்கள்ல எதுவுமே பொதுவா எடுக்க முடியாது. ஏன்னா இங்க 2, இங்க 3, இங்க 2. தெரியாக்கணியங்கள்ல கவனிச்சீங்கன்னா n இங்கே எண்ணினுடைய வர்க்கம். என்ன பொதுவா எடுக்கலாம்?
பொதுவா எடுத்தீங்கன்னா 3 என்ன என்ன மிச்சம் 2 இந்த சிம்பிள் எம் அவ்வாறே இருக்கும். ஏன்னா எம்ம நம்ம பொதுவா எடுக்கலையே. அடுத்து எண்ணினுடைய வர்க்கத்துல இருந்து ஒரே ஒரு எண்ண பொதுவா எடுத்தோம். மீதியா இன்னொரு எண் இருக்கும். இறுதி வினா இலக்கங்கள்ல 6 பொதுவா எடுக்கலாம். சரியாக்க நீங்களே இங்க எஸ் இருக்கு. இங்க எஸ்ஸினுடைய வர்க்கம் இருக்கு. 6 எஸ் பொதுவா 6 6 1 எஸ்ஸில் எஸ் பொதுவாக எடுக்கலாம். மறை 12 6ஆல் வகுக்கும்போது 2 எஸ் வர்க்கம் இருக்கு பாருங்க. எஸ் வர்க்கத்துல நம்ம எஸ் மாத்திரம் தான் எடுத்திருக்கிறோம். அப்ப இன்னொரு எஸ் அவ்வாறே இருக்கும். டி அது பொதுவா எடுக்கப்படவில்லை. அதுவும் கோவையில் அவ்வாறே இருக்கும்.